இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன ஆச்சுங்க? ஏன் இவ்ளோ கோபமா இருக்கீங்க? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு எதுவும் தெரியாத மாதிரி கேக்குறியா? நான் என்ன தப்பு பண்ண? எனக்கு எதுவும் தெரியலங்க. சொன்னீங்கன்னா நான் அதை சரி பண்ணிக்கிறேன். என்ன சரி பண்ணிக்க போற? என்ன சரி பண்ணிக்க போற? சரி பண்ணிக்க போறாளாம். சரி பண்ணிக்க போறாளாம். இப்படி எதுவும் தெரியாத இடத்துல நேரங்கட்ட நேரத்துல சொல்லாம கொள்ளாம வந்தா என்னன்னு சொல்றது? உனக்கு என்ன ஆச்சோன்னா எவ்வளவு பதறி போயிட்டேன் தெரியுமா? என்ன நீ ஒரு புது இடத்துக்கு வந்திருக்கோமேனு கொஞ்சம் கூட பயமே இல்லாம இருக்க? நீ எங்கேயாவது தொலைஞ்சு போயிட்டேனா? எங்கேயாவது தொலைஞ்சு போயிட்டேனா? எங்கேயாவது தொலைஞ்சு போயிட்டேனா? நேத்து பிரச்சனை பண்ணவங்க யாராவது உன்னை தூக்கிட்டு போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? இங்க வரேன்னு அட்லீஸ்ட் என்கிட்ட ஒரு வார்த்தையாவது சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல. உங்ககிட்ட நான் சொல்லணும்னு தான் நினைச்சேங்க. அப்புறம் எதுக்காக சொல்லல? நீங்க ராத்திரி முழுக்க ரூம்க்கு வரவே இல்லையேங்க. எனக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கோயிலுக்கு போறது பழக்கம். ஆனா அங்க பக்கத்துல கோவில் இல்லைன்னு சொன்னாங்க. உங்களையும் நான் என் கூட கூட்டிட்டு வரணும்னு தான் நினைச்சேங்க. ஆனா நீங்க ஒர்க்ல ரொம்ப பிஸியா இருப்பீங்கன்னு உங்ககிட்ட சொல்லாமையே நான் இங்க வந்துட்டேங்க. லக்ஷ்மி, நீ சடனா காணாம போனதுனால உனக்கு என்ன ஆச்சோங்கிற பதட்டத்துல உன் மேல கை ஓங்கிட்டேன். ஐம் சாரி லக்ஷ்மி. நீங்க என்ன கோபத்துல அடிச்சாலும் அது நீங்க என் மேல வச்சிருக்க பாசம்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுங்க. நான் ரொம்ப பதட்டப்பட வச்சுட்டேன். என்ன மன்னிச்சிருவீங்கல்ல? இனி எப்பவும் உங்ககிட்ட சொல்லாம வெளியில போக மாட்டேன். இந்த ஒரே ஒரு வாட்டி என்ன மன்னிச்சிருங்க. இட்ஸ் ஓகே லக்ஷ்மி. வா. என்னங்க என்னங்க? என்ன அரவிந்தா, என்னாச்சு? எதுக்கு இவ்வளவு பதட்டமா இருக்க? இப்பதான் நான் ஜோசியருக்கு ஃபோன் பண்ணுங்க. என்ன சொன்னாருக்கா? அவரே நமக்கு கால் பண்ண நினைச்சாராம். மித்ராவை பத்தி பேசுறதுக்காக. மித்ராவை பத்தியா? ஆமா அத்தை.
அவனோட ஜாதகத்தை பார்த்தாரா? ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாரா? ஆனா என்ன விஷயம்னு அவர் சொல்லல. எல்லாம் நேர்ல வந்து சொல்றேன்னு சொன்னாரு. நான் வர வேண்டிய டைம்க்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துடுறேன்னு சொன்னாரு. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. அரவிந்தா, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். மித்ராக்கு ஒன்றும் ஆகாது. அவன் மேல உயிரே வச்சிருக்கிற தாய் இருக்கும்போது அவனை எந்த தோஷமும் எதுவும் பண்ணாது. ஆமாக்கா, பெத்தவ ஆசீர்வாதத்தை விட பெரிய பலம் வேற என்ன இருக்கும்? நம்ம மித்ராக்கு எதுவும் ஆகாது. அதான் ஜோசியர் வரேன்னு சொல்லிட்டார்லம்மா, அப்புறம் எதுக்காக இவ்ளோ பதட்டப்படுற? முதல்ல அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம், அதுக்கப்புறம் யோசிப்போமே. என்ன சொன்னாலும் பண்ணிதானே ஆகணும். நீ தைரியமா இரு. சைக்கிள் ஓட்ட தெரியாதுன்னு சொன்னா எல்லாரும் முன்னாடி இன்சல்ட் ஆயிடுமே. தெரிஞ்ச மாதிரி மேனேஜ் பண்ணுவோம். ஆ, இங்க பாருங்க, நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது, நான் எங்க கஷ்டப்பட போறேன்னு தானே நீங்க இவ்வளவு நேரமா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. பரவாயில்லங்க, எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியும். ஆ, நம்ம சைக்கிள்லயே போலாங்க. ஆனா அது லக்ஷ்மி, நான் சைக்கிள் ஓட்டி ரொம்ப வருஷம் ஆகுது. அதுவும் அவ்வளோ கிலோமீட்டர்ஸ்னா. ஆ, அது பரவாயில்லங்க. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நம்ம 2 பேரும் ஒரே சைக்கிள்ல போலாங்க. வேணும்னா நானே சைக்கிள் ஓட்டுறேன். லக்ஷ்மி, அது ஓகே தான். ஆனா அவ்வளோ கஷ்டப்பட்டு போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நம்ம மனசுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யறப்போ வர கஷ்டத்தை பத்தி எல்லாம் யோசிக்க கூடாதுன்னு சின்ன வயசுல என் தாத்தா சொல்லியிருக்காருங்க. ப்ளீஸ் வேண்டான்னு சொல்லாதீங்க.